ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணதை ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் எனக்கு இருந்தது பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்னலாம் இருக்கும், இதை ஆன்லைனில் ஃபில் பண்ணலாமா இல்லை ஆஃப்லைனில் ஃபில் பண்ணணுமா, இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய டவுட் இருந்தது. அந்த மாதிரி வர டவுட்டுங்க எல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக புரிஞ்சிடும். இது வரைக்கும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை ஃபில் பண்ணியிருந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் ஃபில் பண்றது கரெக்ட்டா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொன்னு வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய டவுட் எனக்கு வந்தது நிறைய பேருக்கு வரலாம். அவங்க எல்லாருக்கும் கிளியர் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம்ல என்னென்ன ஃபில் பண்ணணும், எதுக்காக ஃபில் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். என்னன்னா, நாம ஆதார் கார்டை எல்லா டாக்குமெண்ட்ஸ் கூடயும் நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல, பேன் கார்டுக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களுக்கு லிங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஓட்டர் ஐடி கூடயும் ஆதார் கார்டை லிங்க் பண்றதுக்காக தான் இந்த ரெனிவல் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து 2002ல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி ஓட்டர் ஐடியை வந்து ரெனிவல் பண்ணியிருக்காங்க. 2002ல ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கரெக்டா இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2002க்கு முன்னாடி, அதாவது 1984க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாரும் 2002ல ஓட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெனிவல் நடக்குது. இப்போ ஆதார் கார்டு கூட சேர்த்து அதை லிங்க்கும் பண்ணிடுறாங்க ஒரே வேலையா. அதனாலதான் ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி நம்பர் ரெண்டுமே நம்ம வந்து எழுதுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னோட ஃபார்ம்ல என்னோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் என்னோட அம்மாவோடது, அப்பாவோடது, அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிட்டதுனால என்னோட ஹஸ்பண்டோடது, 3 பேரோடதுமே நான் வந்து ஓட்டர் ஐடியோட நம்பரை வந்து நான் இந்த இதுல வந்து எழுதுறேன். ஏன்னா நான் இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறதுக்காக டீட்டெயில்ஸை வந்து அவங்க ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்றேன். ஒருவேளை கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா அந்த பாக்ஸை எம்டியா விட்டுறலாம். அம்மாவோடது அப்பாவோடத மட்டும் கொடுக்கலாம். அடுத்ததா போட்டோ ஒட்டுறதை பத்தி பார்க்கலாம். போட்டோ ஒட்டுறது வந்து கம்பல்சரி ஒட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஏரியால என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு கம்பல்சரி போட்டோ ஒட்டணும்னு சொல்றாங்க. சில ஏரியால வந்து போட்டோலாம் ஒட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்போ உள்ள கரண்ட் போட்டோ அந்த கிளியரா நீட்டா அந்த ஃபார்ம்ல வந்துருச்சு அப்படின்னா போட்டோ ஒட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா எங்க ஏரியால எல்லா ஃபார்ம்லயுமே கம்பல்சரி போட்டோ ஒட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எங்க வீட்டில் இருக்க 3 பேருக்குமே வந்து நாங்க போட்டோ ஒட்டி கொடுத்தோம். என்னென்னலாம் ஃபில் பண்ணினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா நான் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஃபுல் வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 2002ல ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல அந்த டீட்டெயில்ஸையுமே எழுதணும். அந்த டீட்டெயில்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா செக் பண்ணி அந்த நம்பர், வாக்குச்சாவடி நம்பர், அந்த மாதிரி ஏதோ நம்பர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. பழைய ஓட்டர் ஐடி 2002லலாம் வந்து பழைய ஓட்டர் ஐடி ரெனிவல்லாம் பண்ணாம பழைய ஓட்டர் ஐடி ஒவ்வொரு தடவை ஓட்டர் ஐடி ஃபில் பண்ணும் போதும், அதாவது ஓட்டர் ஐடி பதிஞ்சு நம்ம வாங்கும் போதும் வேற வேற மாதிரி நம்பர்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம இனிமேல் நம்ம ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போனாலோ ஏதாவது மிஸ் ஆயிட்டு நம்ம வந்து வேற கார்டு வாங்கணும், வேற ஏரியாவுக்கு போயிட்டு வேற கார்டு வாங்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாம ஒன்ஸ் நம்மளோட கார்டு இப்போ வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் நமக்கு லைஃப் லாங் இதே நம்பர் இருக்க கார்டு, இப்போ ஆதார் கார்டு எப்படி மாற்றவே முடியாது, அதே மாதிரி அதே நம்பர் தான் இனிமேல் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஆதார் கார்டு தான் இருக்குது. ஆனால் ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா
அவங்களோட சொந்த ஊர்ல ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருப்போம். அப்புறம் வேற ஏதாவது ஒர்க் விஷயமா வேற ஃபேமிலியோட வேற ஊர்ல ஸ்டே பண்ணி இருக்கவங்களா இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிற ஏரியால ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருப்போம். இந்த மாதிரி இருக்கிற மிஸ்டேக் எல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் ஒரு ஆதார் கார்டு அந்த அவங்கவங்களுடைய ஆதார் கார்டுக்குள்ள லிங்க் பண்ணிட்டா அதே நம்பர் தான் நமக்கு வந்து ஓட்டர் ஐடி. எந்த ஏரியாவுக்கு போனாலும் அதே ஓட்டர் ஐடியை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்றதுக்கு டீட்டெயிலா பார்த்துடலாம். இப்படிதான் இருக்கும் இந்த ஃபார்ம். இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அதுதான். அவ்வளவுதான். இதுல வந்து இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபில் பண்றதுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே எல்லாருமே ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் சொல்றத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இருக்க பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, டேட்டு, மந்த், இயர் இப்படிதான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதே மாதிரி எழுதிடணும். அடுத்தது ஆதார் கார்டு எண், ஆதார் நம்பர். ஆதார் எண் வந்து இப்ப என்னோட ஃபார்மா இருந்தா என்னோட ஆதார் கார்டு நம்பர், என்னோட டேட் ஆஃப் பர்த். அடுத்தது கைபேசி எண், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டுல எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பர். அடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர். நான் வந்து என்னோட அப்பாவோடது எழுதுறேன். ஸோ பாதுகாவலரின் பெயரை கிராஸ் பண்ணிட்டு என் அப்பா பேரை நான் எழுதிட்டேன். அடுத்தது என் அப்பா பேரை எழுதுனதுனால அப்பாவுடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் கொடுத்துருக்காங்க. அதனால அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர். அடுத்தது அம்மாவோட பேரு, அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர். இதை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபார்மை நான் ஃபில் பண்ணும்போது எனக்கு கல்யாணம் ஆயிட்டதுனால துணைவரின் பெயர்னு இருக்கிற இடத்துல என்னோட ஹஸ்பண்டோட பேர் எழுதியிருக்கேன். ஒருவேளை கல்யாணம் ஆகலைன்னா அந்த இடத்த எம்டியா விட்டுறலாம். ஒரு சின்ன ஸ்லாஷ் போட்டு முடிச்சிடலாம். அடுத்தது அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். இது மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ 2002ல ஓட்டு போடாதவங்களுக்கு இது மட்டும்தான் ஃபில்லிங். ஒருவேளை 2002ல ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து நமக்கு என்ன உறவு முறையோ அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு அதை எழுதணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க பாக்ஸை நான் சொல்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட ஃபார்ம், என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க யாராவது ஒருத்தர் 2002ல ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்கள வந்து இந்த டீட்டெயில நான் எழுதணும். இப்ப என்னோட ஃபேமிலியில என்னோட மாமியார் மட்டும்தான் 2002ல ஓட்டு போட்டிருந்தாங்க. அதனால அவங்களோட டீட்டெயில நான் இங்க எழுதியிருக்கேன். அவங்களோட பேரு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், 2002ல பழைய ஓட்டர் ஐடி நம்பர், ஸோ அதை எழுதினேன். அடுத்தது அவங்களோட உறவினரின் பெயர்ல வந்து அவங்களோட என்னோட மாமனாரோட பேர் எழுதினேன். மாமனார் வந்து கணவர், ஸோ கணவர், என்ன மாவட்டம் எல்லாமே எழுதிட்டோம். அதுல இருந்து இந்த சைடு நமக்கு என்ன உறவு முறை அதை எழுதணும். இப்போ என்னோட மாமியார் 2002ல ஓட்டு போட்டிருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து மாமியார் வந்து எனக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத இந்த சைடு எழுதுறேன். அப்ப என்னோட பேர் எழுதியிருக்கேன். என்னோட மாமியார் வந்து எனக்கு மாமியார்னு அந்த முறை எழுதணும். உறவு முறையில மாமியாரோட பேர் எழுதியிருக்கு, ஊர் பேரு, மாநிலம் பேரு இதெல்லாம் எழுதிடணும். அவ்வளவுதான். கீழே சட்டமன்ற தொகுதி எண் இதெல்லாம் வந்து 2002ல இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி கீழே எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில வந்து நான் ஷேர் பண்றேன். இப்போ அடுத்தது கீழே சைன் பண்ணணும். வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர் கையொப்பம். அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒருவேளை கையெழுத்து போட தெரியும்னா கையெழுத்து இப்ப நம்ம கையெழுத்து போட்டுக்கலாம். ஒருவேளை வயசானவங்க கையெழுத்து போட தெரியாதவங்களா இருந்தா அங்க கைரேகை வச்சிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்ம் இப்படிதான் ஃபில் பண்ணி கொண்டு போய் நான் வந்து எங்களோட ஏரியால இருக்கிற எந்த இடத்துல சப்மிட் பண்ண சொன்னாங்களோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு சப்மிட் பண்ணோம். அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சாட்டர்டே சண்டே வந்து முகாம் மாதிரி போட்டு வாங்கிக்குவாங்க. அது மாதிரி உங்க ஏரியால எந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்களோ சப்மிட் பண்ணிக்கலாம். இதே ஃபார்மை ஆன்லைன் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல அந்த வெப்சைட் லிங்க் இருக்கும் இல்லையா, அதுல உள்ள போயிட்டு நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்ப நான் சொல்லியிருக்க எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து அங்க போய் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்படிதான் என்னோட ஃபார்மை நான் ஃபில் பண்ணேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் வந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கம்பல்சரி நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.